மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சார். மல்டிபர்ட் மசாலா இந்த பெரிய பெரிய போட்டு அது அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சிங்கிள் சீஸ் வச்சிருக்கோம் சார். இது நார்மல் பர்கருக்கு நம்ம யூஸ் பண்றது. இதே நீங்க டபுள் சீஸ் கேட்டாங்கன்னா ஒன்று வந்து நீங்க லே சீஸே டபுள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சைடு மொசல்லா சீஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு சைடு இந்த சீஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வாங்க. அலைன்மெண்ட் வந்து நம்ம ரேப்பை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல தான் இருக்கும். ரேப்பு காத்தி ரோல் எது பண்ணாலும் சென்டரில் தான் உங்களோட வெஜிடபிள்ஸ் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் சென்டரில் வைங்க. அப்போ தான் ரெண்டு சைடு ஈக்குவலாக நம்ம ரோல் பண்ண முடியும். இது வச்சிருக்கோம். தண்ணி இந்த அளவுக்கு போகும் சார். தண்ணி வந்து எதுக்குன்னா சாஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு அந்த சிக்கனோட சேர்ந்து வேகிறதுக்காண்டி தான் தண்ணி ஊற்றுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு சாஸ்ல கம்ப்ளீட்டா கோட்டாயி அந்த சிக்கன் வந்து ஜூஸ் அந்த சாஸ் கொஞ்சம் உறிஞ்சிக்கும். உறிஞ்சிச்சா கொஞ்சம் ஜூஸி ஆயிடும். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். சாஸ் மேலே ஊற்றிட்டு சார் ஹனி சிக்கன் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு சார். ஸ்வீட்னஸோட கொஞ்சம் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து நம்ம பண்ணிட்டு ஹனி சிக்கன் சார். ஃப்ரைட் சிக்கன் எடுத்து நம்ம ஹனி சிக்கன் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா மஞ்சூரியன் சிக்கன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது வந்து என்ன கலர் இருக்குது? லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து கொரியன் சிக்கன். ஓகேங்களா. கொரியன் சிக்கன் வந்து நல்லா டார்க் ப்ரௌனாகவே இருக்குது. ஓகேவா. இது நம்ம வந்து இன்னைக்கு 3 சிக்கன் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்? மஞ்சூரியன் பண்ணியிருக்கோம், கொரியன் சிக்கன் பண்ணியிருக்கோம், ஹனி சிக்கன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. மஞ்சூரியன் சிக்கனில் வந்து எள்ளு போடக்கூடாது. கொரியன் சிக்கனில் வந்து எள்ளு போடலாம். இது ஹனி சிக்கனில் வந்து எள்ளு போடல. ஹனி சிக்கனில் எள்ளு போட்டுக்கலாம். ஓகேவா. மஞ்சூரியன் சிக்கனில் வந்து நம்ம கொரியாண்டர் போட்டுக்கோனா ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாத பட்சத்தில் நம்ம கொரியாண்டர் போட்டுக்கலாம். ஓகே. டிராகன் சிக்கன் எப்படி? டிராகன் சிக்கன் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா இதோட என்னாமல் ஹனி சிக்கனோட எக்ஸ்ட்ரா கேஷ்யூ பீட்ஸ் மட்டும் சேர்க்குற மாதிரி வரும். அதுதான் வந்து டிராகன் சிக்கன். சாதா சிக்கன் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாசஸ்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம். சாத்தே பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சைடில் வந்து சாலட் வச்சு கொடுக்கலாம். ஓகே. இது வந்து சாத்தே சிக்கன். சீஸ் இதில் கொட்டிட்டு சீஸி மட்டும் எடுத்து இதில் நார்மலாக சார் ரேட் நல்ல சைஸ் ஜாஸ்தான். சிக்கன் சாத்தே பண்ணியிருக்கோம். இது வந்து சாத்தே. இது மட்டும் பண்ணாமல் நான் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணுறது சாலட், சிம்பிளாக ஆனியன் சாலடு. இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி கொரியன் சிக்கன் வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு ப்ரெசென்ட் பண்ணலாம் சார். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் நம்ம டிக்கா ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதில் வச்சு நீங்கள் கொரியன் சிக்கன். இது வந்து ஹனி சிக்கன். இது வந்து ஒரு கிட்ஸுக்கெலாம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஊறுவாங்க.